இன்றைய காலகட்டத்தில் மனித சமூகம் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. தொழில்நுட்பம், நகர்ப்புற வளர்ச்சி, கல்வி, பொருளாதாரம் போன்ற துறைகள் அனைத்தும் புதிய உச்சங்களை எட்டியிருக்கிறது. ஆனால் இந்த முன்னேற்றத்தோடு சேர்ந்து நம் வாழ்விலும் தொழில்களிலும் விழிப்புணர்வு என்பது மிக மிக முக்கியமான ஒரு சக்தியாக மாறியிருக்கிறது. விழிப்புணர்வு இல்லாத வளர்ச்சி நிலையற்ற தன்மை என்பது பற்றி நமது கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது பார்க்க போகிறோம். விழிப்புணர்வு என்பது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழலை புரிந்து சரியான முடிவுகளை எடுக்கும் திறன். இன்று மனிதனின் வாழ்க்கை, தொழில்நுட்பம், சமூக வலைதளங்கள் மற்றும் வேகமான வாழ்க்கை முறையால் கட்டப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நம்முடைய சுகாதாரம், மன அமைதி, சுற்றுச்சூழல் மற்றும் மனித உறவுகள் ஆகியவற்றில் விழிப்புணர்வுடன் நடப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகள் நீர் பற்றாக்குறை, பிளாஸ்டிக் மாசு மற்றும் வானிலை மாற்றம் ஆகியவைகள் மனிதனின் அலட்சியத்தால் உருவாகக்கூடிய பிரச்சனைகள். இதை தடுக்க இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பழக்க வழக்கங்களும், மின்சாரம் மற்றும் நீர் சேமிப்பு, பசுமை வளர்ப்பு போன்ற விழிப்புணர்வுகள் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. இந்த கட்டிடத்துறை என்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் துறையாக இருக்கிறது. இந்த துறையில் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இன்றியமையாதது. தொழிலாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் அணிவது, தகுந்த பயிற்சி பெறுவது மற்றும் தொழில்நுட்ப விதிமுறைகளை பின்பற்றுவது அவசியமாகிறது. கட்டுமானங்களில் ஏற்படும் விபத்துக்கள் பெரும்பாலும் விழிப்புணர்வு பற்றாக்குறையால் ஏற்படுகிறது. நல்ல தரமான பொருட்கள், திறமையான பொறியாளர்கள் மற்றும் தரமான வடிவமைப்பு கட்டிடத்தின் நீடித்த தன்மையை உறுதி செய்யும் குறைந்த தர பொருட்களின் பயன்பாடு சுற்றுச்சூழலுக்கும் மனித வாழ்வுக்கும் அபாயம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய உலகத்தில் பசுமை கட்டிடங்கள், கிரீன் பில்டிங் என்று சொல்லக்கூடிய என்ற கருத்து வளர்ந்து வருகிறது. சூரிய ஆற்றல் பயன்பாடு, மழைநீர் சேகரிப்பு, இயற்கை காற்றோட்டம் மற்றும் மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களின் பயன்பாடு ஆகியவை சுற்றுச்சூழல் தன்மைக்கு நன்மை செய்யும் அணுகுமுறைகளாக செயல்படுகிறது. இந்த விழிப்புணர்வு என்பது மனிதனின் வளர்ச்சிக்கும் சமூக முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாகும். வாழ்க்கையில் எல்லா தொழில்களும் விழிப்புணர்வு செய்வது நம் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பொறுப்பான நடவடிக்கைகளுக்கும் விழிப்புணர்வு என்பது அறிவின் வெளிச்சமாக இருக்கிறது. அறிவினுடைய வெளிச்சமாக இருக்கிறது. அந்த வெளிச்சம் மட்டும் மனித சமூகத்தை பாதுகாப்பான முன்னேற்ற பாதையில் பயணிக்க வைக்கிறது என்பது குறித்து தான் நம்ம கடையர் செய்தி பிரிவில் தற்பொழுது பார்த்து வந்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது 5000 சதுரடி வரை தொழிற்சாலைக்கு சுய சான்றிதழ் கட்டிட அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழகத்தில் 7500 சதுரடி மனையில் 5000 சதுரடி வரையிலான பசுமை மற்றும் வெள்ளை வகை தொழிற்சாலைகளுக்கான கட்டிடங்கள் கட்ட சுயசான்று முறையில் ஒப்புதல் வழங்கப்படும். இதில் கட்டிடத்தின் அதிகபட்ச உயரம் 32 அடி வரை இருக்கலாம். இந்த கட்டிடங்களில் 1500 சதுரடிக்கு 1 என்ற கணக்கில் கார் நிறுத்துமிடமும், 750 சதுரடிக்கு 1 என்ற கணக்கில் மோட்டார் சைக்கிள் நிறுத்துமிடமும் ஒதுக்குவது கட்டாயம். இந்த நீர்பிடிப்பு பகுதி, கடலோர பகுதிகள், மலைப்பகுதிகள் போன்ற தடை செய்யப்பட்ட இடங்களை தவிர்த்து பிற இடங்களில் சுயசான்று கட்டிட அனுமதி பெறலாம். நிலத்தின் புகைப்படம், சுய சான்றிடப்பட்ட நில உரிமை ஆவணம், பட்டா, நில அளவை வரைபடம், பொறியாளர் சான்றிடப்பட்ட
கட்டிட வரைபடம் ஆகிய ஆவணங்களை அளிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதாவது இதற்கு 500 சதுரடி வரை தொழிற்சாலைகளுக்கு சுயசான்றிதழ் கட்டிடத்துக்கு இது பொருந்தும். அதாவது தமிழகத்தில் 7500 அடி சதுரடி மனையில் இதில் 5000 சதுரடி வரையிலான பசுமை மற்றும் வெள்ளை வகை தொழிற்சாலைகளுக்கான கட்டிடங்கள் கட்டுவதற்கு இது மாதிரியான சுயசான்றிதற்கு இது மாதிரியான ஒரு டெபனேஷன் கொடுக்குறாங்க. எதுக்கெல்லாம் அனுமதி ரத்துன்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளில் 22 அடி அகல சாலை, ஊராட்சிகளில் 19 அடி அகல சாலையை ஒட்டி அமைந்துள்ள மனைகளுக்கு இது பொருந்தும். இதில் வழங்கப்படும் திட்ட அனுமதி 3 ஆண்டுகள் செல்லுபடியாகும். இவ்வாறு சுயசான்று அனுமதி பெறுவதில் தவறான ஆவணங்கள் இணைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டால் அனுமதி ரத்து செய்யப்படுவதுடன் சம்பந்தப்பட்டவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இதுபோன்று ஊராட்சி பகுதிகளில் பசுமை மற்றும் வெள்ளை வகை தொழிலாளர்களுக்கான கட்டிடங்கள் கட்டும்போது சாலை அகலம் தொடர்பான விதிகள் தளர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த பொது கட்டிட விதிகளின் இதற்கான திருத்தங்கள் அடிப்படையில் ஊராட்சிகளின் தொழிற்சாலை கட்டிடங்களுக்கு இதுவரை 22 அடி அகல சாலை இருப்பது கட்டாயம் என்றிருந்தது. இது தற்போது 19 அடியாக குறைக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த 2 வகையில் உட்படும் 677 தொழில்களுக்கான கட்டிடங்கள் கட்டுவோர் பயன்பெறக்கூடுவோர் என்று சொல்லுகிறார்கள். இந்த 3300 சதுரடி வரையிலான வீடுகளுக்கு 2 கார் நிறுத்துமிடம் கட்டாயம் என்று சொல்லுகிறார்கள். இந்த 3300 சதுர அடி வரையிலான பரப்பளவு தனி வீடுகளில் 2 கார் 2 இருசக்கர வாகனங்கள் நிறுத்த இடத்தை ஒதுக்க வேண்டும். இதுபோன்று 3300 சதுரடிக்கு மேற்பட்ட பரப்பளவுள்ள வீடுகளில் 4 கார் நிறுத்துமிடம் 4 இருசக்கர வாகனங்களை நிறுத்துமிடம் ஒதுக்க வேண்டும். அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடங்களில் இணையதள சேவை மற்றும் தொலைத்தொடர்பு வசதிக்கான கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. இதை கருத்தில் வைத்து IPS எனப்படும் இன்பில்டிங் சொல்யூஷன் என்ற தலைப்பில் இணையதள சேவை மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் அமைக்கலாம். இதில் மத்திய தொலைத்தொடர்பு அமைச்சகத்தால் வரையறுக்கப்பட்ட முகவரை பயன்படுத்தி தொலைத்தொடர்பு கட்டமைப்புகளை ஏற்படுத்தலாம் என பொது கட்டிட விதிகள் திருத்தப்பட்டிருக்கிறது. இந்த DTR சான்றை நகரமாக மாற்றி பயன்படுத்த அனுமதிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம் சார். இந்த DTR எனப்படும் வளர்ச்சி உரிமை மாற்று சான்றிதழை நகரம் மாற்றி பயன்படுத்த அனுமதிக்கும் வகையில் விதிகளை தளர்த்த வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கான வளர்ச்சி உரிமையை வேறு ஒரு இடத்தில் பயன்படுத்த இந்த வழிமுறை அனுமதிக்கிறது. நிலத்தின் உரிமையாளர், நிலம் பெறும் துறை ஆகியவற்றிற்கு இடையே ஏற்படும் உடன்பாட்டின் அடிப்படையில் CMDA, TTCP போன்ற அமைப்புகள் இதற்கான வளர்ச்சி உரிமை மற்றும் உரிமை மாற்று சான்றிதழை வழங்குகிறது. இந்த சான்றிதழை பயன்படுத்தி நிலத்தின் உரிமையாளர் வேறு பகுதியில் கூடுதல் பரப்பளவு கட்டிடம் கட்டிக்கொள்ளலாம். குறிப்பாக இதுபோன்ற வளர்ச்சி உரிமை மாற்று சான்றிதழை பெற்றோருக்கு வேறு பகுதியில் நிலம் இல்லாத நிலையில் அதை அவர் விற்பனையும் செய்யலாம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிலம் கொடுத்த பலர் வளர்ச்சி உரிமை மாற்று சான்றிதழை தனியார் கட்டுமான நிறுவனங்களுக்கு விற்பனை செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இது தொடர்பான விதிகளின் இந்த உரிமையை சம்பந்தப்பட்ட நகரத்துக்கு வெளியே பயன்படுத்துவது குறித்து தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. நகரம் மாற்றி இந்த உரிமையை பயன்படுத்த அனுமதித்தால் இதில் பங்கேற்க பலரும் முன்வருவர் என்று கூறப்படுகிறது. உதாரணமாக, சென்னையில் அரசு திட்டத்துக்கு நிலம் கொடுத்த ஒருவர் அதற்கான வளர்ச்சி உரிமையை திருச்சி, மதுரை போன்ற நகரங்களில் உள்ள தன்னிலத்தில் பயன்படுத்த வாய்ப்பு ஏற்படும். தமிழகத்தில் வளர்ச்சி உரிமை மாற்று சான்றிதழ் திட்டம் அமலில் உள்ளது. விவரம் அறிந்த கட்டுமான நிறுவனங்கள் மட்டுமே இதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்நிலையில் குஜராத் மாநிலத்தில் நகரங்களுக்கு இடையே
மாற்றி பயன்படுத்தும் வகையில் வளர்ச்சி உரிமை மாற்றுச் சான்றிதழ் வழங்குவது துவங்கியிருக்கிறது. இதற்கு பொதுமக்கள் கட்டுமான நிறுவனங்களுக்கிடையே ஆர்வம் அதிகமாக காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் தமிழகத்திலேயும் நகரங்களுக்கு இடையே மாற்றி பயன்படுத்தும் வகையில் வளர்ச்சி உரிமை மாற்றுச் சான்றிதழ் வழங்குவதற்காக வழிமுறைகளை ஆராய்ந்து வருகிறது. அரசின் அனுமதி பெற்று இதற்கான விதிகளின் தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார்கள். சொத்து அடமான கடன் பத்திரங்கள் இனி ஆன்லைனில் மட்டுமே பதிவு செய்யலாம் என்று சொல்லுகிறார்கள். அதை பற்றி நம்ம பொறுப்பாக்க போகிறோம். இதில் ஸ்டார் 3.0 சாஃப்ட்வேர் தயாரிப்பு பணிகள் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் கடன் தொடர்பான அடமான பத்திரங்கள், நிறுவனங்களுக்கு இடையான சொத்து பரிமாற்ற ஆவணங்கள் போன்றவற்றை ஆன்லைன் வழியிலே பதிவு செய்யும் வசதி அறிமுகம் செய்திருக்கிறார்கள். சதுப்பு நிலங்கள் கட்டுமானத்திற்கு தடையை பற்றி தற்பொழுது பார்க்க போகிறோம். சென்னை மேடவாக்கம் முதல் பெரும்பாக்கம் வரை பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பரவியிருக்கிறது. தென் சென்னையில் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கவும், கடல் நீர் நிலத்தடி நீருடன் கலக்காமல் இருக்கவும் பள்ளிக்கரணை, அதாவது சென்னை மேடவாக்கம் முதல் பெரும்பாக்கம் வரை பள்ளிக்கரணை வரை சதுப்பு நிலம் பரவியிருக்கிறது. தென் சென்னையின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்படாமல் இருக்கவும், கடல் நீர் நிலத்தடி நீருடன் கலக்காமல் இருக்கவும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் உதவுகிறது. கடந்த 20 ஆண்டுகளில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ஒட்டிய பகுதிகளில் குடியிருப்புகள், அடுக்குமாடி வணிக மற்றும் அலுவலக வளாகங்கள் அதிகமாக உள்ளன. மழைநீரை உள்வாங்கி அதை நிறுத்தி வைத்து கடலுக்குள் அனுப்பும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தின் சூழலில் தன்மை பாதிக்கப்படும் அளவுக்கு கட்டுமான திட்டங்களை அதிகரித்துள்ளன. சமீபத்தில் கட்டுமான திட்டம் தொடர்பான வழக்கை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் சதுப்பு நிலத்தின் அதையொட்டி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கும் கட்டுமான அனுமதிக்கு தடை விதித்துள்ளது. பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவு அடிப்படையில் CMDA இங்கு கட்டுமான திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குவதையும் நிறுத்திவிட்டது. இதனால் உள்ளாட்சி அமைப்புகளும் கட்டிட அனுமதியை நிறுத்த முடிவு செய்துள்ளது. இதனால் வேளச்சேரி, பெருங்குடி, சீவரம், ஒக்கியம், துரைப்பாக்கம், ஈஞ்சம்பாக்கம், காரப்பாக்கம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், குளத்தூர், பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம், அரசர் காலனி, செம்மஞ்சேரி, சோழிங்கநல்லூர், தரமணி ஆகிய 10 வருவாய் கிராமங்களுக்கு உட்பட்ட 1300 சர்வே எண்களில் கட்டுமான பணிகள் நிறுத்தப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. இங்கு நிலம் வாங்கியவர்கள் எக்காலத்திலேயும் வீடு கட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ராம்சார் தானமாக அறிவித்த நிலையில் அதன் பிரதான பகுதி வெளிச்சற்று பகுதிகளை வரையறை செய்ய வேண்டும். அவ்வாறு வரையறை செய்தால் மட்டுமே தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படும். இதனால் சதுப்பு நிலத்தை சுற்றி 1 கிலோமீட்டர் தூரம் உள்ள கட்டுமான தடையை 500 மீட்டர் என அளவில் குறைக்கும் முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. மேலும் கட்டிடக்கலைத்துறையில் பல செய்திகளை நமது கடையர் செய்தி பிரிவின் வாடிக்கையாளர்கள் தெரிந்து கொள்வதற்காக பல செய்திகளை தொகுத்து தொடர்ந்து வழங்கி வருகிறோம். ஆகையினால் நம்மளுடைய கடையர் செய்தி பிரிவினுடைய வாடிக்கையாளர்கள் பயன்பெறக்கூடிய வகையில்தான் நம்மளுடைய கடையர் செய்தி பிரிவு இருக்கிறது. மற்ற செய்தி பிரிவிற்கும் மற்ற யூடியூப் சேனலுக்கும் வித்தியாசமான ஒன்று நமது கடையர் செய்தி பிரிவு. ஆகையால் எப்பொழுதுமே மக்களின் நலனில் கடையர் செய்தி பிரிவு இருந்து வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.